ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க ஜாமியோ. ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காரை பறக்க விட்டு விளையாட போகிறோம். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரான்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. அலப்பறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தாங்க, அலப்பறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரான்ஸ். இங்கே ஒரு பைக் இருந்துச்சு, சரி கொண்டு போய் முட்டுவோமே அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி சர்க்கஸ்காரன் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு போய் முட்டினா அது நேரம் வந்துடுச்சு. என்னடா நீ மட்டும்தான் முட்டுவியா அப்படின்னு சொல்லி இந்த பைக்கை எடுத்து அப்படியே ஒரே முட்டு தான். என்னடா பைத்தியக்காரமாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இன்றைக்கெல்லாம் கைத்து மேலே குரங்கு பறக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் நான் வீலிங் அடிக்க போகிறேன். இந்த வீலிங் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மட்டும்தான் வரும், வேறு யாருமே வராது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மான்செட்டுக்கு போய் பறக்க விட போகிறோம். எல்லாம் மூக்குக்குள்ளே கை விட்டுக்குங்க. ஐயோ மாற்றி சொல்லிட்டுனே, ஏதாவது ஒன்று இருக்கட்டும். இந்த காரை பறக்க விட போகிறோம். அதனால் எல்லாம் லைக் பண்ணுங்கள். இது வேறு தொட்டா வந்துருச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி பாடுறா கில்லர் வண்டி எங்கேயோ சத்திர போகிறா. அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே போகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயே சத்திர வச்சுருவேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் அங்கே நிறுத்தி அந்த கார் கடியில் போய், ஐயோ தெரியாமல் இங்கே போயிடுச்சே. இந்த கார் ஓட்டுற ஆப்ஷன் காமா. ஐயோ எல்லாம் இங்கே வர்றா, ஏமால உலக வருது இந்த வண்டி. இருக்கட்டும். இப்போ பாரு உன் வண்டி பறக்க வைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே நின்று தொட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த கார் ஆப்ஷனை. ஆனால் அது வரவே மாட்டேங்குது. இங்கே வேறு ஒரு லேம்பர்கினி வேறு நின்றுருக்கான். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, சர்க்கஸ் காமிக்கிறேன். இங்கே வர்றா. இவனுங்க வேறு இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொடுறே எனக்கு வராது. சரி செட்டிங்ஸ் மூவி மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தா அதுவும் வர மாட்டேங்குது. இப்போ தான் வருது. ஏவியா எல்லாம் பாவி. இது போய் சின்னதை வச்சுட்டுட்டு அப்படியே அந்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டு, இப்போ பாருங்க பொக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா கார் பறக்குது, கைத்து மேலே குரங்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வராது. ஏன்னா இப்போ வரவே வராதே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ தான் கைத்து மேலே குரங்கு பறக்க போகுது, பறந்துருச்சோ. ஓஹோ சூப்பராக இருக்கா. இப்படி தான் இருக்கும். இது மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய், நீங்கள் கார் நிறுத்துறா, உன் அடியில் நான் உட்காந்துக்கிறேன்டா, இப்போ பாடுறா உன் காரை பறக்க போகுது அப்படின்னு சொல்லி பறக்க வச்சு ஜாலியாக எல்லாமே விளாண்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் காரை நிறுத்தி வச்சுட்டு விளாட போகிறோம். இது மட்டும் புஷ்பா பார்த்தாரு, அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, அவன் போடுங்க அங்கே வரும் காரு. பைக்கு காரெல்லாம் பறக்குதுடா. என்னோடய மைண்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு, இது பார்த்திங்கன்னா பாதி தான் வந்திருக்கும். மீதி எங்கேன்னு கேட்டிங்கன்னா அது மறந்துட்டேன். அது இருக்கட்டும் விடுங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அட்ராசிட்டிஸ் மான்ஸ்டர் அட்ராசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நிலையில் பட்டு எல்லாம் இங்கே வர்றான். இங்கே வருங்க, இந்த சர்க்கஸ்லாம் நம்ம சேனலில் மட்டும்தான் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வாரத்துக்கு என்ன கண்டென்ட் தான்டா அப்படின்னாலும் சொல்ல மாட்டேன், போட்டாலும் போடுவேன், அது என்னோடய இஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு போட விருப்பம் இருந்தால் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். இப்போ பாருங்கள் கில்லர் பறக்க போகிறான். ஐயோ நம்மளும் பறக்கிறோன்னே. ஆஹா கில்லர் வண்டி அங்கே போயிடுச்சு, நம்ம இங்கே வந்துட்டோம். ஜாலியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கில்லர் வண்டி அங்கே இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம். அதனால் நம்ம கில்லர் வண்டி எடுத்துகிட்டு வர போகிறோம். கில்லர் வண்டி எடுத்துகிட்டு இங்கே வர்றா. எடுத்த உடனே சதுறதுடா. ஐயோ திருப்ப முடியலையே வண்டியை. சார் உங்கள் வண்டி திருப்ப முடியல சார், உங்களை மாதிரியா இப்படி இருக்குது சார், பார்த்திங்களா? ஐயோ சார் இங்கே பார்த்தீங்களா, வந்துட்டேன் பாருங்க. இன்றைக்கி உங்கள் காரை பறக்க விட்றேன் சார். ரெண்டுமே புஷ்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தேகம் வரும். ஐயோ நம்ம காரை தள்ளி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஆள முடியும் அப்படிங்கிற மாதிரி பறக்காது. இப்போ பறக்காது, ஆனால் இப்போ பறக்கும் பாருங்கள். பக்கத்தில் போய் கொடுத்தா தான் பறக்கும். அதான் இப்போ பறந்தாச்சு பார்த்தீங்களா, நம்ம மண்டைக்கு மேலே தான் இருக்குது அந்த வண்டி. இப்போ போய் மறுபடியும் அந்த காரை எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்படியே போடலாம் போலையா? இல்லை நம்ம காரை எடுத்துகிட்டே வந்துடுவோம். என்னடா பறக்க விட்டீங்க காரை, பாவி சண்டாளா. இப்போ பறக்கும் பாடுறா. இப்போ பறக்கலையே. ஐயோ இப்போ பறக்குமோ? இப்போ பறக்கும் பாரு. இப்போ பாரு எப்படியே பல்ட்டி அடிக்குதுங்க வண்டி. கில்லர் மைண்ட் வைஸ் எப்படி இருக்குன்னா, மாப்பிள்ள எதுக்கடாம நடுவில் கேப்பு அப்படின்னு கேட்பீங்க. அது கொஞ்சம் எடிட்டிங் மிஸ்டேக். இப்போ தானே கொஞ்சம் எடிட்டிங் பண்ண மறந்துருக்கு. ஐயோ இப்போ தானே கொஞ்சம் எடிட்டிங் பண்ண பழகிருக்கேன். இனிமேல் பாருங்கள் இந்த எஸ்கே சட்டரை விட்ருவான். ஆனால் கொஞ்சம் எடிட்டிங் பண்ண கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் இங்கே வர்றாள். என்னடா நான் இங்கே வந்துட்டேன், பாவீங்களா. ஓஹோ இப்போ கில்லர் மைண்ட் வைஸ் எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும். அடுத்தது இங்கே போடுறா, ஈஸியாக வந்துட்டேன்டா.
அப்புறம் பார்த்திங்கன்னா கில்லர் இங்கே வண்டி நிறுத்த சொல்லிவிட்டு இல்லை அங்கே கில்லர் ஏறல நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே பின்னாடி தூக்கிட்டு வந்துட்டு அது எங்கடா அந்த கார் ஆப்ஷனு வந்துருச்சு ஒரே அடி அவ்வளோதான்டா போடா வீட்டுக்கு போடா பறந்துருச்சுடா காரு. அவ்வளோதான் நல்லா ஜம்முன்னு வேலை வச்சுட்டு போ எங்கடா அங்கேருந்து வண்டியாக காணோம் அப்படின்னு பார்த்தா அங்கே வச்சுருக்குங்க. என்னத்தை சொல்ல அப்புறம் நீ ஒன்று தான் பண்ணுவியா நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜூஸ் கொடுத்தா அவ்வளோதான் பறக்குது கட்டை பறக்குது கொட்டை தெரிக்குதுங்கிற மாதிரி அப்படி இருக்குது. இது என்னடா சிரிப்பு நடுவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான் கண்டுக்கூடாது. இனிமேல் பேசும்போது அப்படிலாம் வரும், ஆனால் யாருமே கண்டுக்காதீங்க. ரீசெண்டாக போட்ட இந்த ஃபன்னி ட்ரெஸ் ட்ரைவ் அப்படி இருக்குல்ல அதை போட்டதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அந்த விஷயம் என்னமோ வந்துச்சு அதை நான் பார்த்தேன், ஆனால் அது நல்லா தான் ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கொடுங்கடா. ஐயோ இங்கே வர்றோம் பறக்குது மாதிரி இருந்துச்சு, ஆனால் பறக்கலை. என்னத்த சொல்ல இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தாங்க சரியான ஃபன்னே இருந்துச்சு. ஏன்னா இங்கே வேறு ஒரு லேம்போகினி நிறுத்தி வச்சுட்டாங்க, பைக்கை நிறுத்தி வச்சுட்டாங்க, ஜீப்பு நிறுத்தி வச்சுட்டாங்க, எல்லாமே நிறுத்தி வச்சுட்டாங்க. அங்கே பாருங்க பைக்கு மான்ஸ்டருக்கு ரெண்டுமே பறக்குது. அதனால் அப்படியே அந்த மான்ஸ்டருக்கு எடுக்கும்போது எல்லாமே பறக்குது. அதனால் எனக்கு குழம்பிடுச்சு, என்னடா இங்கே எல்லாமே பறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தன் அந்த சைடு போயிட்டான். அப்படியே அந்த பைக்கில் உட்காந்துருந்தவன் அந்த ரேசிங் ட்ரக்குக்கு அந்த சைடு போயிட்டான். இங்கே வருங்க ஐயோ அடே என்னடா அது இப்படி இருக்குது ஐயோ. ஏக்கா இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் விளாடுங்க, சூப்பராக இருக்குங்க. ஓஹோ இங்கே ஒரு பைக் எடுத்ததுக்கே இது பல்ட்டி அடிக்குதே. இப்போ கில்லர் வண்டி ஆனால் சரியான பாவம் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல பார்த்துக்கலாம், கில்லர் தானே வேறு யாரா நேரத்துக்கு வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிருக்கோம். ஜோலியெல்லாம் முடிஞ்சிருக்காது, திட்டிருப்பாங்க. ஆனால் கில்லருங்கிறதுனால நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறனால திட்டலை, ஏன்னா அது கில்லர். அங்கே ஒரு மான்ஸ்டரை நிறுத்தி வச்சுருந்தான் அப்படின்னு பார்த்தா அங்கே ஓட்டிகிட்ருக்காங்க, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கடா அடே என் வண்டி என்னன்றா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கில்லரு நீ மட்டும்தான் அப்படி பண்ணுவியா நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டால் என் வண்டி தான் பறக்குது. ஐயோ அங்கே வருங்க பைக்கும் பறக்குது. இங்கே என்னடா அது பூமி கடையிலலாம் போயிட்டு வருது ஸ்க்ரீனே. டேய் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இவன் யாரா நடுவில் எங்கே இந்நேரத்துக்கு நான் பேனர்கிட்ட போயிருக்கணுங்க, ஆனால் அங்கே ஒரு தடுப்பு செவரு போட்டாங்க, அதனால தான் போக முடியல. என்னத்த பண்ணுறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் எவ்வளோ 28, ஆனால் நீங்கள் 29 தான் பார்ப்பீங்க. ஏன்னா இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:08. அடே இங்கே வர்றா எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டேன் டைம் பார்த்துட்டு இது விட்டுனேன் 10:08, ஆனால் நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க. இத்தனை நேரம் எதுக்குடா எடிட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் இல்லைங்க, இப்போ மட்டும் நோட்டு தாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 தான் இருக்குது. பரவாயில்ல பார்த்துக்கலாம், எடிட் பண்ணுறதுக்கு தானே வீடியோ போடுறதுக்கு. அப்புறம் சார்ஜ் போட்டுருவோம், போட்டு 10:30 எடுத்துருவேன். ஐயோ இப்போ மணி 10 ஏங்க சீக்கிரமாக எடிட் பண்ணிவிட்டு போயிடுவேங்க நான், ஏன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் நான் நோண்டுவேன். அதெல்லாம் எதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் பறந்துருச்சு, கட்டாக பறக்குது, எல்லாம் தெரிக்குது. இப்போ கில்லர் மைண்ட் வைஸ் எப்படி இருந்திருக்குன்னு கேட்குறீங்களா? அப்போ பாருங்க பாய், நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டம். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நீதான்டா டிரைவர், உன்னை வச்சு தான்டா நல்லா ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கில்லர் மைண்ட் வைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கில்லர் வண்டி அங்கே நின்றுருக்கு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பாய் பாய். எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.